பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி. இன்றைக்கும் கூட இந்த மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. அப்படிய வார்த்தையின்படி எங்களை நடத்தும். இன்றைக்கு இயேசு ராஜாவை பற்றின சத்தியங்கள், இயேசு ராஜா எருசலேமுக்குள் செல்லும்போது இருந்த சத்தியங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறபடியால் நன்றி. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருச்சபையே, இன்றைக்கு நாம் மார்க் 11ஆம் அதிகாரத்தில், இந்த மார்க் 11ஆம் அதிகாரத்திலே நமக்கு பேஷன் வீக் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. ஆமென். ஆண்டவருடைய பாடு மரணம் இந்த இடத்துல நமக்கு துவங்கி விட்டது. ஆண்டவர் எருசலேமுக்குள்ளே கால் எடுத்து வைத்து விட்டார். ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபடக்கூடிய அந்த நிலைமையிலே அவர் கடந்து வந்துட்டார். மார்க் மட்டும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? 11 வந்துருச்சு. இன்னும் 6 சாப்டரில் மார்க் முடிச்சிருவாப்புல. இது முழுக்க முழுக்க புதுசாக ரட்சிக்கப்படுற ஜனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு புஸ்தகம். யாராவது புதுசாக ரட்சிக்கப்பட்டு பைபிளில் எந்த பகுதி படிக்கணும் புரிஞ்சிக்க அப்படின்னாங்கன்னா மார்க் நீங்கள் கொடுக்கலாம். யூதர்களுக்கு நீங்கள் கொடுக்கணுன்னா மத்தேயு கொடுக்கலாம். ஆமென். ரொம்ப ஆன்ம ரீதியாக, ஆத்மா ரீதியாக கடவுளுடைய டிவைன் நேச்சர், அவருடைய ஆவிக்குரிய, அவருடைய உன்னத பண்புகள், அவருடைய நித்திய பண்புகள், அவருடைய இறை பண்புகளை தெரிஞ்சுக்கணுன்னா யோவான் படிக்க கொடுக்கலாம். ஹிஸ்டாரிக்கலாக, வரலாற்று ரீதியாக ஜீசஸ் பிறந்தப்ப உண்மையில் எந்த ராஜா ஆட்சி செஞ்சார், எந்த மன்னன் இருந்தார், அந்த மாதிரிலாம் வரலாற்று ரீதியாக படிக்கணுன்னா லூக்கா நீங்கள் படிக்கலாம். இன்றைக்கு நாம் இந்த 11ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு நான் பேஷன் வீக் ஆர் த ஹோலி வீக் என்று சொல்லுகிறேன். துவங்கிவிட்டது ஆண்டவருடைய இந்த பரிசுத்த வாரம், இந்த பரிசுத்த நாட்கள், பரிசுத்த தினம் என்று சொல்லலாம். ஆமென். இந்த 11ஆம் அதிகாரத்தை நான் 5 பகுதிகளாக பிரித்திருக்கிறேன். திருச்சபையே, முதல் பகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றிகரமான நுழைவு எருசலேமுக்குள்ளே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வெற்றி நடை என்று சொல்லலாம். அது 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும், ட்ரையம்பல் என்ட்ரி இன்டு ஜெருசலேம் என்று. இரண்டாவது பகுதி 12லேருந்து 14 வரைக்கும் படிப்போம். திரும்பி 20லேருந்து 21 வரைக்கும் படிப்போம். இயேசு கிறிஸ்து கனி கொடாத அத்தி மரத்தை சபித்தார் என்பதாக. இயேசு சபிப்பாரா? மரத்தை தாங்க சபிச்சார். மனுஷன் அவர் இன்னும் சபிக்கவே இல்லை. இயேசு சபிச்சார்னா மனிதர்கள் யாரும் தாங்க மாட்டாங்க. அவர் மன்னிச்சு தான் இருக்கார். மரத்தை சபிச்சார். எவ்வளோ டேஞ்சராக அந்த மரம் இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். ரெண்டு பார்ட்டில் பேசுவார். ஒரு இடத்துல சபிச்சுட்டு போவார், திரும்பி வரும்போது அது பட்டு போயிருக்கும். அதனால் ரெண்டு பார்ட்டாக படிப்போம். 12லேருந்து 14 வரைக்கும் சபிச்சிருப்பார். 20லேருந்து 21 வரைக்கும் திரும்பி ரிட்டர்ன் ஆகும்போது சீஷர்கள் பார்ப்போம். மூன்றாவது பகுதி 15லேருந்து 19 வரைக்கும் தேவாலயத்தை, எருசலேம் தேவாலயத்தை இயேசு சுத்தம் செய்தார். ஏன் சுத்தம் செய்தார், என்ன சுத்தம் செய்தார் என்பதை பற்றி நம்ம படிப்போம். 4வது பகுதி விசுவாசத்தை பற்றின படிப்பினை. விசுவாசம் என்ன என்பதை பற்றி நமக்கு சொல்லுவார். விசுவாசிச்சா மலையை கூட பெயர்ந்து போக பண்ணலாம் என்பதாக சொல்லியிருப்பார். 5வது பகுதி இயேசு கிறிஸ்துக்கு உண்மையிலே அதிகாரம் இருக்கிறதா? ஏங்க ஜீசஸ்க்கு அதிகாரம் இருக்கா? இது நம்ம கேட்கல. அந்த காலத்தில் வாழ்ந்த த பவர்ஃபுல் பீப்புள், அதிகாரத்தை கையில் வைத்திருந்தவர்கள் அவரை பார்த்து கேள்வி கேட்டாங்க. நான் தாங்க இந்த ஆலயத்தோட பிரதான ஆசாரியன், நீங்கள் யாருங்க ஆலயத்தில் இருக்கிறவங்கள தொறுத்துறீங்க? உங்களுக்கு புரியுதா? அண்ணா, காய்பா, வேதப்பராகர், அவங்களது தான் சர்ச்சே, எருசலேம் தேவாலயம், அவங்க தான் அதில் லீடர்ஸு. ஆனால் புறா விற்கிறவங்களாம் யார் தொறுத்துனது? இயேசு தொறுத்துனா. அப்போ அவங்க கேட்குறாங்க, என்னங்க அதிகாரம் எனக்கு இருக்கானா நீங்கள் தொறுத்துறீங்க? அப்போ இயேசு பெரிய அளவில் ஒன்றும் அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்க மாட்டார். அவரோட அதிகாரத்துவத்தை அவர்களால் பார்க்க முடிஞ்சுது. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இங்கே நிற்கிறவர் உண்மையில் அதிகாரம் படைத்தவர் தான். அதிகாரத்தை கையில் எடுத்தவர் அல்ல, அதிகாரத்தை வெளியில் பிரகடனப்படுத்துகிறவர்கள் அல்ல, அதிகாரம் உள்ளவர் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு வாயடைத்து போனார்கள். இந்த 5 பகுதிகளை நம்ம படிக்க போகிறோம். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து வேதத்தை ஆழமாய் படிக்க போறீர்கள்? ஆமென். புனித வாரம், த பேஷன் வீக். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தின் வாரம். பர்த்திமேயுவை சுகமாக்கின இயேசு இன்றைக்கு எரிகோ வழியாக வந்தார். எரிகோவை தாண்டி விட்டு எருசலேமுக்குள்ளே போய்விட்டார். எருசலேமுக்குள்ளே போகும்போது இயேசு போகிறப்ப என்னென்னலாம் நடக்குது என்பதை நான் உங்களுக்கு சொல்வேன். ஆமென்.
இயேசு வந்து எருசலேமுக்கு போகிற மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். இயேசு கிறிஸ்து மெயின் வழியாக மக்கள் போகிற பாதையில் எருசலேமுக்குள்ளே போகிறார். ஆமேன். அதே நாளிலே, ஆமேன், அதே நாளிலே ஆடுகளும் உள்ளே போகிறது. ஹல்லேலூயா. இந்த எருசலேம் உள்ள வாசல்களோட பேர் நீங்கள் படிக்கணும்னா நெகேமியா 3ஆம் அதிகாரத்தை எடுத்திங்கன்னா அதில் போடப்பட்டிருக்கு. எடுத்துக்கலாமா? நெகேமியா 3ஆம் அதிகாரம் அதில் பார்த்தோம்னா ஷீப் கேட் ஆட்டு வாசல், ஃபிஷ் கேட், டங் கேட், ஈஸ்ட் கேட் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஓகே, இதில் நெகேமியா வந்து வாசல்களை பற்றி சொல்லியிருப்பார். எடுத்துக்கலாமா? 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாமா? அதில் 3ஆம் அதிகாரம் அதில் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். நம்ம படிச்சுட்டு போனோம்னா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நெகேமியா 3ஆம் அதிகாரம். யார் யார் வாசலை கட்டினாங்க அப்படின்றத வச்சு போட்டிருப்பாங்க. எருசலேம் என்பது ஒரு சிட்டிங்க. ஆமேன். ஒரு பட்டணம், ஒரு சின்ன பட்டணம். நம்முடைய சென்னை சிட்டி அளவுக்கு ஒன்றும் பெரிய சிட்டி கிடையாது. ஆமேன். அது பெரிய சிட்டி ஒன்றும் கிடையாது. அந்த இயேசு காலத்திலே அது நம்ம நினச்ச அளவுக்கு ரொம்ப பெருசு கிடையாது. அது வந்து வெறும் 425 ஏக்கர் தான். எவ்வளோ? வெறும் 425 ஏக்கர் தான். ஆளுக்கு ஒரு ஏக்கர் வச்சுருந்தாங்களா? 425 பேர் தான். ஆமேன். அன்றைக்கு இயேசு காலத்தில் 25,000 பேர் அல்லது ஒரு 60,000 பேர் வரைக்கும் வாழக்கூடிய ஒரு இடமாய் தான் அது இருந்தது. இப்போ இந்த எருசலேம் வாசல், இந்த எருசலேம் நெகேமியா காலத்தில் எவ்வளோ? அது மொத்த லேண்டே எருசலேம் மொத்தம் எவ்வளோங்க? 425 ஏக்கர் தான். அவ்வளோதான். அப்போ இதில் உள்ள இந்த வாசல்களை வந்து இடிபட்டு இருந்தது. அதை அவர்கள் கட்டுகிறார்கள். அந்த வாசல்களோட பேர் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். படிக்கலாமா? முதல் வசனத்தில் பாருங்கள், என்ன வாசலை கட்டினார்கள்? ஆட்டு வாசல். ஓகே, நெக்ஸ்ட்டு மீன் வாசல். 3ஆம் வசனம். கரெக்டா? அண்டர்லைன் பண்ணிங்க. அடுத்தது பழைய வாசல். 6ஆவது வசனம். கரெக்டா? ஓகே. பிறகு அது எத்தனாவது? பள்ளத்தாக்கின் வாசல் 13. ஆமேன். எனக்கு இங்கிலீஷில் தான் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஷீப் கேட், ஃபிஷ் கேட், ஓல்டு கேட், அதான் பழைய வாசல். வேலி கேட் பள்ளத்தாக்கின் வாசல். அப்புறம் டங் கேட், என்ன, குப்பைமேட்டு வாசல். ஹார்ஸ் கேட் குதிரை வாசல். ஈஸ்ட் கேட் வந்து கோல்டன் கேட். இந்த கேட் வழியாக தான் ஜீசஸ் வரப்போகிறார். ஒலிவமலையிலேருந்து வரும்போது ஈஸ்ட் கேட் வழியாக தான் வருவார். அந்த பக்கம் தான் வருவார். அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் கேட் மிக்பாத் என்று சொல்லுகிற இத்தனை வாசல் இருக்குது. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 வாசல்கள். ஆனால் இந்த எருசலேமுக்கு வெளிப்படுத்தல விசேஷத்தில் எருசலேமுக்கு 12 வாசல்கள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது வந்து புதிய எருசலேம். ரைட், புதிய எருசலேம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அது வெளிப்படுத்தல விசேஷத்தில் நம்ம படிக்கும்போது அதை படிப்போம். இப்போ நீங்கள் பாருங்கள், இயேசு வாசல் வழியே போகிறார். ஹல்லேலூயா. ஆமேன். ஆமாம். இந்த வாசல் வழியாக இயேசு போகும்போது இந்த வாசலிலே இயேசு ஏன் போக வேண்டும்? ஒரு கேள்வி. இந்த டைமில் ஏன் போக வேண்டும்? இயேசு போன இந்த வாசலை வந்து ஈஸ்டர்ன் கேட் என்று சொல்லுகிறோம், கோல்டன் கேட் என்று சொல்லுகிறோம். இயேசு போன அந்த பாதையை திரும்பி வெளியே வரல. எந்த பாதையை போனார்? கிழக்கு பாதை. சூரியன் எந்த பக்கம் உதிக்குது உங்களுக்கு? கிழக்கு பார்த்தாலே உங்களுக்கு தோணும் இயேசு எருசலேமுக்குள்ள பாதை எந்த பாதை? கிழக்கு பாதை வழியாக போனவர் திரும்பி வரல. கிழக்கு பாதை, ஈஸ்டர்ன் கேட், கிழக்கு வாசல்னு சொல்லாமல் அதுக்கு கிழக்கு வாசல் அல்லது தங்க வாசல், பொன் வாசல் ஆர் கோல்டன் கேட். இந்த கேட் வழியாக இயேசு போகிறாரு. ஜனங்கள்லாம் இன்னைய பேசேஜ் பிரகாரம் நம்ம முதல் பகுதியில் இருக்கிறோம். இயேசுவை கழுத குட்டி மேலே ஏற்றிட்டு போகிறாங்க. என்னன்னு பாடுறாங்க? அதான் பாம் சண்டே. ஓ சன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. யாரெல்லாம் பாம் சண்டேக்கு போயிருக்கீங்க? சர்ச்சில் குருத்தோலை எடுத்துகிட்டு போயிருக்கோமா? இயேசு போகிறார். எரிகோவில் வந்தார் பாருங்க, பார்டரில் வந்தார் பாருங்க. இயேசு அப்படியே ஜனங்களாம் இறக்கிட்டாங்க. இறக்கி அவரை கழுதை மேலே ஏற்றி கொண்டார்கள். ஏற்றிக்கிட்டு எந்த வாசல் வழியாக இயேசு போகிறாரு?
கோல்டன் கேட். கோல்டன் கேட் அல்லது கிழக்கு வாசல். அதுக்கு 2 பேர், கோல்டன் கேட் இல்லைன்னா கிழக்கு வாசல். சைமல்டேனியஸா ஆட்டு வாசல் வழியாக ஆடுங்க போயினுக்குது. என்ன போதுங்க? 1-2 இல்லை, 1000 கணக்கான ஆடுகள். ஏனென்றால் இது நிசான் மாதம் 10ஆம் தேதி. ஆமென். நிசான் மாதம் 10ஆம் தேதி. இயேசு இந்த 10ஆம் தேதி உள்ளே போகும் பொழுது நிசான் மாதம் 10ஆம் தேதியாக இருக்கிறது. இந்த 10ஆம் தேதி யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா நிசான் மாதம் 10ஆம் தேதி ஆடுகள்லாம் உள்ளே போகுது பஸ்கா பண்டிகை கொண்டாடும்படியாக. எத்தனாம் தேதி போவோம்? 10ஆம் தேதி காலையில் போயிடும். சாயந்தரம் மார்க்கெட்டில் இருக்கும். எல்லா கணவன்மார்களும் தலைவர்மார்களும் போய் 1 வயது ஆடை காசு கொடுத்து வீட்டுக்கு வாங்கிட்டு வச்சிடணும். அதை 14ஆம் தேதி வரைக்கும் வச்சுட்டு என்னைக்கு அடிக்கணும்? 14ஆம் தேதி அடிக்கணும். அதனுடைய ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசணும். அந்த பண்டிகை பேர் என்ன பேர்? பஸ்கா பண்டிகை. அதே 10ஆம் தேதி இயேசு கோல்டன் கேட் வழியாக, ஈஸ்டர்ன் கேட் வழியாக எருசலேமுக்குள்ளே போகிறார். ஏன்னு கேட்குறீங்களா? யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஏற்கனவே உண்மையான பிரதான ஆசாரியன் பதவி வகிக்க வேண்டிய யோவான் ஸ்நானகன் சொல்லியிருப்பார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு இயேசுவை சொல்லிட்டு இருப்பார். அந்த ஆடுகள்லாம் ஒரு வாசல் வழியாக போகும். அந்த உடன்படிக்கை பழைசாக போது இந்த இயேசு என்கிற தேவ ஆடு பிரதான வாசல் வழியாக போகிறாரு. அவர் போய் தான் ரத்தத்தை சிந்தின பிறகு ஆட்டோட ரத்தம் தீக்காத பாவ பிராயச்சித்தத்தை இயேசு செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென். இதுதான் இந்த மாதிரி வருகிற இயேசு இந்த ஆட்டு வாசல் வழியாக ஆடுகள் போகும்போது பிரதான வாசல் வழியாக இயேசு வருவார் என்பதை 4 சுவிசேஷங்களும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் மத்தேயு படிச்சிங்கன்னா 21ஆம் அதிகாரம் 1-11, மார்க் படிச்சிங்கன்னா 11ஆம் அதிகாரம் 1-11, லூக்கா படிச்சிங்கன்னா 19ஆம் அதிகாரம் 28-44, யோவான் படிச்சிங்கன்னா 12ஆம் அதிகாரம் 12-19. ஏன் 4 சுவிசேஷங்களும் ஒன்று தான் சொல்ல போகிறாங்க. மத்தேயு யூதர்களுக்கு இயேசு எருசலேமுக்குள் சென்று பாடுபட போகிறார் என்று யூதர்களுக்கு சொல்லுகிறார். மார்க் நம்மை போன்ற புறஜாதி மக்களுக்கு சொல்லுகிறார் இயேசு பாடுபட போகிறார் என்று. லூக்கா வரலாற்று ஆசிரியர்களுக்கு சொல்ல போகிறார். யோவான் ஆன்மீக வழியில் போகிற எல்லாருக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை தான், ஒரே ஒரு ரட்சிப்பு தான், அது இயேசு தான். அவர் போகிறார் என்பதை 4 பேரும். மீதி ரெக்கார்ட்லாம் ரெண்டு சுவிசேஷத்தில் இருக்கும், ஒன்றுத்தில் இருக்காது. 3த்தில் இருக்கும், ஒன்றுத்தில் இருக்காது. இல்லை 1த்தில் இருக்கும், 3த்தில் இருக்காது. ஆனால் இயேசு பஸ்கா பண்டிகைக்கு உள்ளே போனதை எத்தனை பேர் எழுதியிருக்காங்க? 4 சுவிசேஷர்களும் எழுதியிருக்கிறார்கள். ஆமென். இங்கே 11ஆம் அதிகாரத்திலே நாம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம 11 வரைக்கும், இதை 10 வரைக்கும் நம்ம இதை படித்தோம் இல்லை? இதான் அதோட ஃபஸ்ட்டு பார்ட்டுன்னு நம்ம சொன்னோம். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் இயேசு கிறிஸ்து உள்ளே பிரவேசிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா சொல்லாமா? இயேசு கிறிஸ்து உள்ளே பிரவேசிக்கும் பொழுது எருசலேமுக்கு அருகிலே வரும்பொழுது ஒரு 2 சீஷர்களை அழைத்து, ஒலிவ மலைக்கு அருகாமையில் வரும்பொழுது 2 பேரை அழைத்து, போய் பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு போங்கள், எதிரே உள்ள கிராமத்துக்கு போங்கள். 2ஆம் வசனம், அதிலே பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி ரைட் அப்படின்னு இல்லைங்க, கழுதை குட்டி போகிறவர் இஸ்ரவேலின் ராஜா, உலக ராஜா. கரெக்ட் தானே? உங்களுடைய ராஜா, என்னோட ராஜா. ஆனால் எது மேலே போகிறாரு? நல்லா இருக்குமா பார்க்க? குதிரை மேலே போனா, காரில் போனா. ஆனால் உங்கள் ராஜா, என் ராஜா அதில் போகிறாரு. அது அவருடைய தாழ்மையை குறிக்கிறது. நம்ம ராஜா ஒன்றும் ஸ்டைல் பண்ணுறதுக்கு அங்கே போகல, உயிரை கொடுக்கறதுக்கு போகிறார். ஹல்லேலூயா. ஸ்டைல் பண்ணுறதுக்கு போகல. மீதி பேர்லாம் உயிரை எடுக்க போவான், நம்ம ராஜா உயிர் கொடுக்க போவான். பைபிளில் ஒரு ரூல் இருக்குது தெரியுமா? உங்களுக்கு ஃபேவரேட்டான தாவீது ராஜா, அவர் குதிரை மேலே போனதாக வரலாறு இல்லை, கழுதை மேலே தான் போயிருக்கார். ஏன்? என் ஜனத்துக்கு முன்பதாக நீ தாழ்மையாக இருக்க வேண்டும். ஆமென். கழுதை மேலே நான் நிறைய யோசிச்சது உண்டு. என்ன ஆண்டவரே, கழுதை சாக தான் போகிறீங்க, நீங்கள் ஏன் ஆண்டவரே இந்த கழுதை மேலே போய் சாகுறீங்க? குதிரை மேலே போயிருக்கலாமே. Why did Jesus choose this donkey? இந்த கழுதை என்கிற இந்த கழுதை குட்டியை இங்கிலீஷ் வசனம் கோல்ட் என்று சொல்லுகிறது. கோல்ட். இந்த கோல்ட் என்கிற இந்த கழுதை குட்டி இது ஒரு ஆண் கழுதை, ஆண் குதிரை, கழுதை, குதிரை, குதிரை என்று நம்ம சொல்லலாம்.
பிஃபோர் காசக்ரேஷன். அதாவது என்னன்னா இந்த 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 குதிரை வந்து அதை யூஸ் பண்ணோன்னா அது 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 வந்து மேல் அது வந்து ஆண்மை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது பெண் கழுதைகள் பின்னாடி போயிடும். அதனால் அதை யூஸ் பண்ணோன்னா அதை காசக்ரேட் என்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதை அந்த அந்த ப்ராசஸ் பண்ணல. ஆனால் இந்த கழுதைக்கு அப்போனா இந்த கழுதையோட வயசு 4 வயசோட கம்மியாக இருக்குமா. ஒருவனும் ஒரு காலம் ஏறிடாத கழுதை. இந்த கால்ட் என்பது கழுதைக்கும் குதிரைக்கும் நடுவில் உள்ள ஒரு ப்ரீடு. கழுதையும் குதிரையும் இன்டர்மீடியட் ப்ரீடெலாம் இருக்கும். அதனால தான் தாவீது ராஜாலாம் கோவேறு கழுதை அப்படின்லாம் இருக்குது இரண்டுத்துக்கு நடுவில். இப்போ இது யார் வரைக்கும் ஏறினதே இல்லை, ஒரு ஆளும் ஏறினதே இல்லை. இயேசு இதில் ஏறி பிரயாணப்பட்டு போக. இதனுடைய சிம்பிள் நாமா இட் இஸ் த சிம்பிள் ஆஃப் பீஸ். அங்கே எருசலேம் சிட்டியில் யார் உள்ள பெரிய தலைவர் சொல்லுங்கள் பார்க்கலாம். பைபிள் படித்தவங்க பிலாத்து. யாருக்கிறாருங்க? உள்ள கவர்னர் மாளிகை இருக்குது, அதில் யாருக்கிறா? பிலாத்து. 1000 கணக்கான சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. இன்றைக்கி 1,00,000 பேருக்கு மேலே சிட்டிக்குள்ளே இருக்கிறாங்க. சிட்டியினுடைய கெப்பாசிட்டி 25,000 பேர்லேருந்து 50,000 பேர் 60,000 பேர் தான் தாங்கும். ஆனால் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அங்கே? 1,00,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. மிலிட்ரிக்காரங்களே ஏறக்குறைய 10,000 பேர்கிட்ட இருக்கிறாங்க. மிலிட்ரி தலைவர் யார் தெரியுமா? அன்னைக்கு கவர்னரும் அவர் தான். மிலிட்ரி தலைவர் யார்? பிலாத்து. ஒரு மனுஷன் குதிரையில் வர 1000 ஜனங்க பின்னாடி வந்தால் சண்டே ஆகிடும். இயேசு கழுத மேலே போகிறார். நான் நினைக்கிறேன் பிலாத்து கூட அரண்மனையிலேருந்து பார்த்துருப்பான், சிரிச்சிருப்பான். அது ஒன்றும் இல்லைங்க, அது கர்த்தர் கூட்டம் அது அப்படி சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்? கர்த்தர் கூட்டம். ஆண்டவருடைய பிள்ளைகள் திரளாக கோடி கோடியாக போனால் கூட யாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க அது கர்த்தர் கூட்டம், அந்த கூட்டம் ஒன்றும் பண்ணாது, நல்லது தான் பண்ணும், அது ஜெபம் பண்ணின்னு போகும் என்கிற நல்ல பெயரை என் ஆண்டவர் பெற்றிருக்கிறார். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது. ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அவர் கழுதை குட்டியின் மீது தான் வருவார் என்பதை. அந்த தீர்க்கதரிசன வசனத்தை படிச்சிடலாமா? சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் கழுதை குட்டியின் மேல் வருகிறார் என்பதை தான் சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த சகரியா தீர்க்கதரிசி சொன்னதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சகரியா தீர்க்கதரிசி சொன்னது தான் நிறைவேற போகிறது. ஜீசஸ் கிரைஸ்டோட வாழ்க்கையில் எல்லாமே தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டது தான். 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கிறேன். சீயோன் குமாரத்தியை மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியை கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். உங்கள் ராஜா, உங்கள் ராஜா, உங்க ராஜா பேர் சொல்லுங்க பார்க்கலாம். திருச்சபையே, இயேசு ராஜா. The triumphal entry. குதிரை மேலே போனா தான் வெற்றி நடை அல்ல என் மகனே என் மகளே. உங்கள் ராஜா, என் ராஜா கழுதையின் மீது போகிறார், வெற்றி நடைதான். ஏன்? என்னை பாவத்திலிருந்து காப்பாற்றுகிறார், என்னை சாபத்திலிருந்து காப்பாற்றுகிறார், என்னை அவர் மரணத்திலிருந்து காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. கழுதையை கொண்டு வந்தாங்க, ஏறிட்டாரு, உட்காந்துட்டாரு, பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. சொந்தக்காரங்களை போய் கேட்டாங்க, எடுத்துங்கன்னு சொன்னாங்க. வந்துட்டாரு. பார்த்தா ஜனங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். தே ஆர் வெல்கமிங். இந்த மாதிரி அவங்க ஏற்கனவே பண்ணதே இல்லை. வருஷம் வருஷம் இயேசு போகும்போது பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான அனுபவம் நடக்கிறது, தானாய் நடக்கிறது. ஜீசஸ்க்கும் புரியல, ஜனங்களுக்கும் புரியல. ஜீசஸ்க்கு கண்டிப்பாக தெரியும், ஆனால் ஜீசஸ் தான் சாக போகிறாரு. அவருடைய மைண்ட் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமேன். உலக ரட்சகர் உலகத்தை காப்பாற்ற தன் ஜீவனை கொடுக்க போகிற நாட்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள், மரக்கிளைகளை பரப்பினார்கள். அந்த கழுதையை தரையில் நடக்க விடல. சொல்லிட்டு ஒரு வேர்டு சொன்னாங்களா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டார். Blessed is he who comes in the name of the Lord. அதாவது இவர் வந்திருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. இவ்வளவு தீர்க்கதரிசிகள் இதுக்குள்ள வந்திருக்கிறாங்க, ஆனால் இன்றைக்கு வருகிறவர், ஆமென், இவர் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர். இந்த வசனம் எங்கே இருக்குது என்று கேட்கிறீர்களா? சங்கீதம் 118 எடுத்துக்கொள்ளலாம். 19 29 வரைக்கும் இதுதான் ரிப்பீட் ஆகுது. சங்கீதம் 118, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். கர்த்தரை துதித்து கொண்டே வரும்போது அதுதான், நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். வாசல், கர்த்தரின் வாசல்கள் இதுவே. அப்படியே 29 வரைக்கும், வீடு கட்டினவர்கள் ஆகாது என்று தள்ளின கல் இது கர்த்தரால் ஆயிற்று, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர். 26ஆம் வசனம், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கும். இது தாவீது ராஜாவோட சங்கீதம்.
கர்த்தருடைய ஆவினாலே ஏவப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு தாவீது சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் தான் அல்ல என்பதும் தாவீது தெளிவுபடுத்தியிருக்கிறார். இயேசு உள்ளே போய்விட்டார். ஹல்லேலூயா. எத்தனாம் தேதி போனார்? நிசான் மாதம் 10ஆம் தேதி கோல்டன் கேட் வழியாக போகிறாரு. அதே நிசான் மாதம் 10ஆம் தேதி ஆயிரக்கணக்கான ஆடுகள் எந்த கேட் வழியாக போகுது? ஆட்டு வாசல் வழியாக. ஆடுகள் பஸ்கா பண்டிகைக்கு சாகும்படியாக போகிறது. இந்த இயேசு உங்களுக்காக எனக்காக சாகும்படி தேவனுடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் போகிறார். சைமல்டேனியஸாக ரெண்டும் நடக்குது. ஆமேன். இன்னைய இருக்கிற மாதிரி ட்ரோன் டெக்னாலஜி கேமரா இருந்திருந்தா நம்ம ட்ரோன்லேருந்து மேலே பார்த்துருந்தோம்னா 12 வாசலில் அவங்களுக்கு அந்த 12 வாசல் ஆடு வாசல் வழி ஆடுங்க போயினே இருந்திருக்கும். போ 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 போன்னு ஜனங்க தள்ளின்னு போயிருங்க. ஏன்னா ஆடுகள்லாம் உள்ளே போகணும் ஈவினிங்குள்ளே. அதே போல் இந்த ஜனங்களும் இயேசுவை பாடிக்கொண்டு ஓடிக்கொண்டு உள்ளே கொண்டு போகிறார்கள். இந்த ஆட்டு வாசல் வழியாக போனால் ஒரு ஆடு கூட திரும்பி வர போகிறதில்ல. கோல்டன் கேட் வழியாக பொன்னான வாசல் வழியாக போன இயேசுவும் திரும்பி வர போகிறதில்ல. அந்த ஆடுகளும் மனிதனுக்காக சாக போகுது. இந்த தேவாடும் மனிதனுக்காக சாக போகுது. அந்த ஆடுகள் செத்தது போயிடுச்சு. அடுத்த வருஷம் திரும்பி கூட்டமாக ஆடு போகணும். ஆனால் இயேசு என்கிற தேவாடு ஒரே முறை மரித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக ரட்சகர், உங்கள் ராஜா, என் ராஜா. ஹீ டுக் கரேஜ். தைரியமாய் புறப்பட்டு போனார். தெரியும் அவருக்கு, என்னடா இவ்வளோ துணியெல்லாம் விரிக்கிறீங்க, அந்த ஆடுகளை வளர்க்குறாங்க சாகடிக்கிறதுக்கு. இந்த ஆடும் 33 ஆடுகள் வளர்ந்தது என்னை காப்பாற்ற முடியும், உங்களை காப்பாற்ற முடியாது. உலக ரட்சகர். ஆமென். எத்தனை நாளுக்குது? 10ஆம் தேதி போனார்னா 14ஆம் தேதி தான் பஸ்கா ஆடு அடிப்பாங்க. அப்போ 10ஆம் தேதி காலையில் போகிறார், ஈவினிங் இருக்குது. 10, 11, 12, 13 போயிட்டு வரப்போகிறார். உள்ளே போகிறார், வெளியே வரப்போகிறார், உள்ளே போகிறார். அதெல்லாம் தான் இன்றைக்கி சொல்ல போகிறோம். உள்ளே போயிட்டார். போயிட்டு என்ன பண்ணுவார்? திரும்பி வருவார். பெத்தானியாவுக்கு போவார், வருவார். ஆமேன். ஆனால் அந்த கோல்டன் கேட் வழியால் வேறு கேட் வழியாக இந்த கேட் வழியாக போயிட்டார். ஆமேன். பாருங்கள், வந்துட்டாரா? இந்த இடத்துல வரும்போது பெத்தானியாவுக்கு வருகிறார். இது என்ட்ரி போயிட்டார். இது பாஸ்போர்ட்டில் சீல் போடாங்கிற மாதிரி விழுந்துருச்சு. ஜீசஸ் என்டர்ட் இன்டு ஜெருசலேம். வாய்? டு டை. இப்போ பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் பெத்தானியாவுக்கு போயிட்டாரு. திரும்பி பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வரும்போது ஜீசஸ்க்கு பசி எடுக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. பெத்தானியா ஒரு சிக்னிஃபிகண்ட் வில்லேஜ். பெத்தானியானாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது மரியாள், மார்த்தாள், லாசரு. ஆமேன். இயேசு பெரிய அற்புதம் செய்தார். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். மரியாள், மார்த்தாள் அங்கே இருக்காங்க. இந்த பெத்தானியில் இன்னொரு விஷயம் நடக்க போது, நீங்கள் மறந்துடாதீங்க. ஜீசஸ் மரிப்பதற்கு முன்பதாக ஜீசஸை என்னமோ ஒரு வாசனை திரவத்தினால அந்த ஜீசஸோட உடம்பையை மணக்க செய்து விட்டாள் ஒரு ஸ்திரீ. நலதம் என்னும் விளையேற பெற்ற தைலத்தினால் அவர் மேலே ஊற்றுன அந்த வாசனை போகிறதே இல்லை. அவர் செத்து போய் 3ஆம் நாள் உயிரை எடுக்கும் போது கூட அந்த வாசனை இருக்க போகுது. சில சென்ட்லாம் இருக்கும், என்ன பண்ணாது, ட்ரெஸ்லேருந்து போகவே போகாது, உடம்புலேருந்து தலையிலேருந்து ஊற்ற போகிறா, காலில் ஊற்ற போகிறா. இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுது இந்த பெத்தானியில். இந்த பெத்தானிக்கு ஏசாங்க அந்த ஃபைனல் வீக் ஜீசஸ் எங்கெங்கே போனார்? எருசலேமுக்குள்ளே. சிட்டியில் தங்க முடியாது. சிட்டியில் பணக்காரங்க தான் தங்க முடியும். ஏன்னா எருசலேம் சின்ன சிட்டி. சொன்ன 425 ஏக்கர் தான். ராஜா வம்சம், பணக்காரங்க தான். ஜீசஸ் மாதிரி ஆளுங்க போயிட்டு நைட்டில் எங்கே வெளியே வந்துடணும், இல்லை ஒலிவ மலையில் போய் மலையிலே ஜபம் பண்ணிட்டு அப்படியே கிடப்பார். உள்ள தங்கறதுக்கு இடம் கிடையாது, வசதி கிடையாது. பணக்காரங்க மட்டும் தான் தங்க முடியும். அதனால தான் பண்டிகைகளில் ஜனங்க எருசலேமுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்துடுவாங்க. நைட்டு வெளியே தங்குவாங்க, கிராமத்தில் போய் தங்குவாங்க. இது போல் இயேசு பெத்தானிக்கு வருகிறார். இங்கே தங்குகிறார். ஸ்மால் வில்லேஜ், ஒலிவ மலையிலிருந்து 2 மைல் தூரம். ஆமென். இந்த பெத்தானியாவுக்கு ஹவுஸ் ஆஃப் ஃபிக்ஸ், அத்திப்பழங்களின் வீடு என்று அர்த்தம், அல்லது ஏழைகளின் வீடு என்று அர்த்தம். இந்த பெத்தானியாவுக்கு வந்துட்டு போகும்போது அவருக்கு பசி எடுக்குது. நம்ம மொத்தம் நீங்கள் 5 பகுதியாக படிக்க போகிறோம். இல்லை, செகண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். அதில் பார்த்தா ஒரு அத்தி மரத்தை காண்கிறார். அந்த அத்தி மரத்தில் என்ன பண்ண போகிறாருன்னா சாப்பிட போகிறார். என்ன பண்ண போகிறாருங்க? கூட 12 பேர் உட்காந்துருக்கான். யாரெல்லாம் பசி நேரத்தில் மரத்தை பார்த்துருக்கீங்க? ஏதாவது ஒரு மரத்தை பார்த்ததே இல்லையா? மாமரம், கொய்யா மரம். கொய்யா மரம் பசி ஆத்திருக்கா? கொய்யா மரம். அந்த கொய்யா மரம் காயாக இருந்தால் கூட கடிச்சு சாப்பிட்டு தண்ணி குடிச்சு பார்த்தா அப்படி இருக்கும். நாங்கள் சாப்பிட்ருக்கோம். சர்ச்சு முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகும்.
ரிட்டர்ன் ஆகும்போது அப்போல்லாம் எங்கள் சர்ச்சு நாங்கள் போய் கொண்டு இருந்த சர்ச்சு வந்து ரொம்ப லேட்டாக முடியும். 1 மணி 2 மணிக்கெலாம் முடியும். திரும்பி போகும்போது ரொம்ப பசிக்கும். போகிற வழியில் சில வீடுகளில் கொய்யா மரம் இருக்கும். அவங்கக்கிட்ட கேட்டால் காசுக்கு கொடுப்பாங்க. 10 பைசாவுக்கு 2 காய் 3 காய் அறுத்துக்குங்க, அறுத்துட்டு 4 நாள் கொடுங்க அப்படி சொல்லுவாங்க. வாங்கி அங்கேயே கடிச்சு சாப்பிட்டு அவங்க வீட்டில் தண்ணி குடிச்சிட்டு போகணும். ஒரு விஷயம் நார்த் இந்தியா ஊழியத்துக்கு ஒரு முறை போனோம். போனால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனோம். எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே தான் லஞ்சு. போகிற வழியில் காடுகள் மாதிரி இடங்குது சாப்பிட்றதுக்கு ஒன்று. போனால் அங்கே ஆரஞ்சு பழம் தோட்டங்கள். ஒரு 50 ருபீஸ் என்னமோ கொடுத்தோம். பை நிறைய கொடுத்துட்டாங்க. அந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே போகணும். ஆமீன். நான் ஸ்கூல் படித்த காலத்தில் என்னோடய ஸ்கூல் வந்து டிஃபென்ஸ் ஏரியாவில் இருந்ததுனால அங்கே பஸ் ஸ்டாண்டில் ஸ்கூல் கேம்ப் வெளியில் உள்ள பஸ் ஸ்டாண்டில் கடைலாம் இருக்காது. ஒரு பஸ்ஸு விட்டால் அடுத்த பஸ்ஸு சில 2 மணி நேரம் கூட ஆகும் வர்றது. அப்போ ஸ்கூல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு அத்தி மரம் இருக்கும். இந்த அத்தி மரத்தை பார்க்கும்போது எதாவது சொல்ல அத்தி மரம் இருக்கும். அந்த அத்தி மரத்தில் லைட்டு சிவப்பு கலரில் எதுனா காய் இருக்கும், இல்லை கீழே நிறைய விழுந்து போயிருக்கும். போடா பசி நேரத்துக்கு அதான் ஸ்கூலில் வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணது, அதை எடுத்து பிச்சு கழுவிட்டு சாப்பிட்டோம்னா உள்ளே நிறைய பூச்சி மாதிரி இருக்கும். உள்ளே அதை சாப்பிடவே முடியாது. எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு தோல் சாப்பிட்டோம்னா சில நேரம் ஒன்றுமே இருக்காது. அத்திப்பழம் உடனே என்ன பண்ணோம், பூச்சி பிடிக்கும். சில நேரத்தில் ஒரு காய் கூட அந்த அத்தி மரத்தில் இருக்காது. ஆமேன். பயங்கர பசியாக இருக்கும். அடுத்த பஸ்ஸு வரணும், அந்த பஸ் எடுத்து வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடும். ஏன்னா ஹாஃப் டே விடுவாங்க ஸ்கூலு. ஹாஃப் டேயில் லஞ்சு கட்டிட்டு போக மாட்டோம். இதே நிலைமை தான் உலக ரட்சகருக்கு. பார்த்தா அத்தி மரத்தில் என்ன இல்லை, கனி இல்லை. ஆனால் கேள்வி, அவைகள் இலே அல்லாமல் வேறொன்றும் காணப்படவில்லை. ஒரு மரத்தில் இலைகள் அவசியமா இல்லையா? ஏன்னா இலை தான் சாப்பாடு செய்கிற கிச்சன் மாஸ்டர். மாஸ்டர் இல்லைன்னா சாப்பாடு இருக்குமா? இருக்காது. அந்த இலை இருக்க, அந்த இலையினால தான் செடியே வளரப்போகுது. குளோரோஃபில் அதில் இருக்குது, சூரிய ஒளி அதுதான் அட்ராக்ட் பண்ண போகுது. இந்த இலையெல்லாம் வளர்ந்து நல்லா பெருசாகி மரத்தை ஸ்ட்ராங் ஆக்கிட்ட பிறகு தான் என்ன வரும், பூ வரும். கரெக்ட் தானே? பூ வந்து என்ன வரும், காய் வரும். இலை இல்லாத செடி கஷ்டம். பூவெல்லாம் விட்டுட்டு இலை கொட்டி போயிடுமா தவிர, ஆனால் இலை தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த நேரத்தில் இலைகள் இருக்கிறது, ஆனால் என்ன இல்லை, கனி இல்லை. ஆமேன். ஆண்டவரே இது என்னப்பா நீங்கள் ஏன்பா இதை சபிச்சிங்க என்று நாம் கேட்க முடியவில்லை. இந்த நேரத்தில் ஏன் இதை இப்படி செய்தார் என்று நமக்கு தெரியல. பட் இட் ஹேட் லீவ்ஸ். அது கையில் இலைகள் நிறைய இருக்கு, ஆனால் என்ன இல்லை, கனிகள் இல்லை. ஆமாம். ஏனென்றால் இந்த ஒலிவ மரங்களை பற்றி சொல்லுகிறார்கள். இலை இருந்தால் கனி இருக்கணுமா? ஒலிவ மரத்தில் என்ன இருக்கணுமா? இலை இருந்தால் கனி இருக்கணும். ஆனால் இலை இருந்துச்சு, என்ன இல்லை, கனி இல்லை. தேர் வேர் லீவ்ஸ் பட் தேர் வேர் நாட் ஃபிக்ஸ். ஒருவேளை ஜீசஸை ஏமாத்திருச்சோ? ஆமேன். கனி தேடாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, தேடினா மாட்டணும். ஆமேன். தேடாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, அவர் கேட்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை, கேட்டால் மாட்டணும். அவர் போகிறாரு வராரு அப்படின்னு நினச்சேன், கனி வருவார்னு யாருக்கு தெரியும் என்று சொல்ல முடியாது. அப்போ நமக்கும் தோணுது, ஜீசஸ் நம்ம கையில் வந்தார்னா இலையை பார்த்துட்டு போக மாட்டார். ஆனால் இலை இருக்கிற செடி எப்படி இருக்கும், அழகாக இருக்கும் இல்லை, நல்லா இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நின்று செல்ஃபி எடுத்துக்கலாம். கனி இருந்தால் சாப்பிட்லாம். இன்றைக்கும் கர்த்தர் நம்ம பாட்டுட்டு நம்ம கையில் பணம் இருக்கா, கோல்டு இருக்கா, வீடு இருக்குதா, ட்ரெஸ் இருக்கா, ஆடம்பரம் இருக்கா, பேர் இருக்கான்னு பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் கனியை தான் பார்க்கிறார். ஆவிக்குரிய கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்கிற இந்த 9 கனிகளை பார்க்கிறார். ஆமேன். நான் இல்லை சொல்லிட்டார். இனி உங்ககிட்ட யாருமே பழம் சாப்பிட மாட்டான் என்று சொல்லிவிட்டு ரிட்டர்ன் ஆயிட்டார். இந்த ஸ்டேட்மெண்ட், கனி இல்லாதவர்கள் ஆசீர்வாதத்தை பெற மாட்டார்கள். கனி இல்லாதவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. கனி இல்லாதவர்கள் மேல் தேவன் கோபப்படுகிறார் என்பதாக நம்ம படிக்கும். இதனுடைய கண்டினியூட்டி பிறகு பார்த்தோம்னா, அவங்க அடுத்த நாள் ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த மரம் என்ன பண்ணப்பட்டிருக்குது, அது பட்டு போயிருக்கிறது. 20ஆம் வசனம் பாருங்க. மறுநாள் காலையில் அவர்கள் வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார். ஜீசஸ், ஹிஸ் வேர்ட்ஸ் ஆர் பவர்ஃபுல். அவர் அதிகாரம் நிறைந்தவர். அவருடைய வாயில தான் ஜீவன் இருக்கிறது. அவருக்குள் ஜீவன் இருந்த அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அவர் சொல்லும்போது
அந்த அந்த உன்னில் எவனும் புசிக்க மாட்டான் என்று சொன்ன அந்த வார்த்தை அதற்கு சாபமாக எடுக்கப்பட்டது. அந்த 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 மரமானது கனி கொடுக்காமல் போய்விட்டது. ஆமேன். ரிட்டர்ன் ஆகும்போது அவங்க அதை பார்க்குறாங்க. இப்போ ஜீசஸ் இதை சபிச்சுட்டு போகும்போது எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே போகிறார். இப்போ நம்ம 15ஆம் அதிகாரத்தில் வந்துட்டோம். நம்முடைய sermonோட 3rd பார்ட்டுக்கு வருகிறோம். The temple has been cleansed. எருசலேம் தேவாலயம் சுத்திகரிக்கப்படணும். எருசலேம் தேவாலயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க, கவனிங்க. எருசலேம் தேவாலயம் வந்து ஆசரிப்பு கூடாரம் போன்றது. மோசே காலத்தில் 40 வருஷம் எகிப்திலேருந்து கானானுக்கு வந்தாங்களே, அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு முறையும் இஸ்ரவேலர்கள் கேம்ப் அமைக்கும் போது, கவனிங்க, இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கேம்ப் அமைப்பாங்க. ஒரு ஸ்கொயர் மாதிரி நடுவில், ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு பெரிய இடத்த ஸ்பேஸ் விட்டுட்டு, கிழக்கு பக்கம் பார்த்தா மாதிரி 3 கோத்திரம், மேற்கு பக்கம் பார்த்தா மாதிரி 3 கோத்திரம், வடக்கு பக்கம் பார்த்தா மாதிரி 3 கோத்திரம், தெற்கு பார்த்தா மாதிரி 3 கோத்திரம் போட்டு டென்ட்டு போட்டுட்டு அப்படியே ஆலயத்தை பார்த்தா மாதிரி, ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தா மாதிரி இருப்பாங்க. இந்த ஆசரிப்பு கூடாரம் வளாகத்தை பார்த்தீங்கன்னா அவுட்டர் கோர்ட், ஓப்பன் வெளி, ஓப்பனாக இருக்கும். அது பேர் பிரகாரம். அதுக்கு நடுவில் ஒரு டென்ட் இருக்குங்க. அந்த டென்ட்டு நீளமாக இருக்கும். அந்த டென்ட்டை 2 பகுதியாக பிரிக்கலாம். முதல்ல உள்ள பகுதிக்கு பரிசுத்த ஸ்தலம் என்று பெயர், பின்பதாக உள்ள பகுதிக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் என்று பெயர். இந்த ஆலயத்தோட வளாகம் இருக்குல்ல, கிரவுண்டு ஃபுல்லாக ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க. முனையில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸுக்குள்ளே கூட யாரும் போக முடியாது. அந்த என்ட்ரன்ஸுக்குள்ளே ஆசாரியர்கள் தான் போவாங்க. அப்புறமா அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே உள்ள பில்டிங் இருக்குது பாருங்க, கூடாரம், ஆசரிப்பு கூடாரம், அதில் பரிசுத்த ஸ்தலத்தில் தேர்வு செய்யப்பட்ட ஆசாரியர்கள் தான் போவாங்க. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரே ஒரு ஆசாரியர் தான் வருஷத்துக்கு ஒரு முறை போவார், பிரதான ஆசாரியர். பப்ளிக் வந்து காலே வைக்க முடியாது. எங்கே? என்ட்ரன்ஸ்லேயே கால் வைக்க முடியாது. என்ட்ரன்ஸில் கால் வைக்கவே. இதோடைய மாதிரியை தான் சாலமோன் பில்டிங்காக கட்டினார். இவங்க கூடாரமாக போனாங்க, கட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சாலமோன் பில்டிங்காக கட்டுறார். அவரு கட்டும்போது அதே மாதிரி தான். அவுட்டர் கோர்ட், வெளி நிலம். நம்ம ஒரு சர்ச்சுக்கு போகும்போது வெளியவே கிரவுண்டெல்லாம் இருக்கும்ல, உள்ளே தானே ஆலயம் இருக்கும். அந்த கிரவுண்டுக்குள்ளே போக முடியாது, என்ட்ரன்ஸ்லேயே நிறுத்திடுவாங்க. வெளி நிலம், அவுட்டர் கோர்ட். உள்ளே போனதோ பில்டிங். அந்த பில்டிங்கில் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். எந்த இடத்துக்கும் ஆளுங்க போக முடியாது. ஆனால் ஜீசஸ் காலத்தில் புறா விற்கிறவன் உள்ளே உட்காந்துக்கிறான். யார் உட்காந்துக்கிறா? எப்படி இருக்கும் கேட்டால், என்ன அண்ணா விட்டார், காய்பா விட்டார், எங்களை லேவியர் விட்டாங்க சார், ஜீசஸ் சார் நான் வாடகை காசு கட்டுறேன் சார், கடை வச்சுக்கிறான் உள்ள. ஆனால் யார் போக முடியாது. தாவீது ராஜாவே உள்ள போகாத இடம் அது. அதை கட்டின சாலமோன் கூட கேட்டுக்கு வெளியே தான் இருந்தாப்புல. ஆனால் இவன் எங்கே போயிட்டானுங்க? உள்ள வரைக்கும் போயிட்டானுங்க. யாருக்குமே பக்தி வைராக்கியமே இல்லை. ஆண்டவரை பற்றின பக்தி வைராக்கியமே இல்லை. ஏன்? ஆண்டவரே இல்லை. அந்த பில்டிங்கே கட்டினது தான், அது இடிஞ்சு போனது கட்டினது ஏரோது கட்டியிருக்கான். ஒரு பைபிள் ரிலேட்டடாகவே இல்லை. ஆசாரியனே காணோம். ஆசாரியெல்லாம் இயேசுவை கொலை செய்யறதை பற்றி வீட்டில் மீட்டிங் போட்டுனுக்கிறான். இப்படி பரிசுத்தம் இல்லாமல் போனதை இயேசுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கையில் ஒரு சாட்டையை எடுத்தார். புறா விற்கிறவங்க, அந்த காசுக்காரர்கள் எல்லாரையும் அடித்து வரட்டினார் பாருங்க. மொத்த பேரும் ஓடியே போயிட்டான். ஆலயத்தோட மெயின் கேட் என்ட்ரன்ஸ் வெளியே போய் க்ளீன் பண்ணி ஒரு ஆள் இல்லை. அவன் பெட்டி படுக்கையோட, அட்டை பெட்டியோட, கட்டை பெட்டியோட, காசோட ஓடி போயிட்டான். ஆலயம் ஃபுல்லாக க்ளீனாக நிற்குது. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதாங்க? என்னடா எங்கள் ஆலயத்தை கல்லர் கோகையாக்கிட்டீங்களே. நினைக்கிற பேரம் பேசின்னு இருப்பாங்க போல. எங்கள் ஆலயத்தில் ஏன்ட்ட வாங்க ஓன்ட்ட வாங்க அப்படின்னு காணிக்க கொடுக்க போகிறவங்களாம் காணிக்க போடுவோம். அந்த ஆலயத்தில் வர ஒரு ஸ்பெஷாலிட்டி கேளுங்க. அந்த ஆலயத்தில் போய் நீங்கள் உங்கள் காசை காணிக்க போட முடியாது. ஆலயத்துலேருந்து தாவீது ராஜா காலத்து காயின் இருக்குது. உங்கள் காசை கொடுத்து அந்த காயின் வாங்கணும். அந்த காயினை தான் உள்ள காணிக்க போடணும். அந்த காயின் திரும்பி கடைக்கு வரும். இந்த பேரம்லாம் ரோமர்களோட, சீசரோட காயினை இங்கே கொடுத்துட்டு தாவீதோட காயினை எடுத்துட்டு போய் காணிக்க போடணும். இப்படிலாம் இருந்தது. பெரிய சலசலப்பு இருக்கிறது. இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், கல்லர் குகையாக்கி விட்டீர்களே. அதனால தான் நம்ம இன்னைக்கும் சர்ச்சின்னு ஒன்று வரும்போது, ஆலயம்னு வரும்போது, ஆராதனை ஒன்று வரும்போது நம்ம கவனமாக இருக்கணும். மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இருக்கக்கூடாது. சில நேரம் பார்ப்பேன், ஜனங்க முன்னாடி வந்து சத்தமாக பேசியிருப்பாங்க, பின்னாடி சத்தமாக பேசியிருப்பாங்க, ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஐயோ, இது என்ன ஆண்டவருடைய சந்நிதியை கெடுக்கிறாங்களே. நான் சொல்கிறது ரைட்டா இல்லையா? ஜீசஸ் வந்தாருன்னா என்ன பண்ணுவார்? எடுத்துகிட்டு போ, உன் கடத்தரு பிஸ்னஸை வெளியே எடுத்துகிட்டு போ, உன் பிரச்சனை வெளியே எடுத்துகிட்டு போ, இது பரிசுத்த ஸ்தலம் என்று சொன்னார். அல்லேலூயா. ஜீசஸ் சொன்னது சரியா இல்லையா? ஆராதனை என்றால் அது பரிசுத்தமான இடம். நாம் கர்த்தரை பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். எத்தனை பேர் தொழுது கொள்ளலான்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஜீசஸ் பண்ணது ரைட்டுன்றீங்க? ஆமாம், ஜீசஸ் பண்ணது சரி.
My house shall be called the house of prayer for all nations. எல்லா ஜனத்துக்கும் என் ஆலயம் என்பது பரிசுத்த ஆலயம் என்று சொல்லப்படும். ஆமென். தேவன் இதை விரும்புகிறார். ஆமென். பண்ணிட்ட பிறகு ஜீசஸ் விசுவாசத்தை பற்றி நமக்கு கற்றுத்தரப்போகிறார். அந்த 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 ஆலயத்தை சுற்றிகரித்த பிறகு அவர் நமக்கு ஜெபம் பண்ணுவதை பற்றியும் விசுவாசத்தை பற்றியும் பாவ மன்னிப்பை பற்றி சொல்ல போகிறார். பாருங்கள், 25ஆம் வசனத்துக்கு நம்முடைய 20ஆம் வசனத்துக்கு நாம் வருகிறோம். அதில் அந்த 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 காட்டத்தி மரம் அந்த அத்தி மரம் வேரோட பற்று போயிடுச்சு. அப்போ இதை பேதுரு பார்த்துட்டாப்புல. பேதுரு என்ன சொல்கிறாப்புல, ஆண்டவரே நீங்கள் நேற்று சபிச்சிங்க, பாருங்களா பட்டு போயிடுச்சு என்று சொல்லும்போது தேவன் சொல்கிறார், தேவனிடத்தில் விசுவாசமாக இரு. முதல் முறை ஜீசஸ் ஒரு மரம் பட்டு போனதில் வைத்து விசுவாசத்தை கற்று தருகிறார். பேதுருக்கு நிறைய டீச்சிங் பண்ணியிருக்கார் தெரியுமா. ஜீசஸ் கடல் மேலே நடந்து வரும்போது கூட சேர்ந்து நடக்கிறோன்னு சொன்னது யார்? பேதுரு. அப்போ தண்ணிக்குள்ளே போயிட்டது யார்? பேதுரு. அப்போ என்ன சொன்னார்? விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். அற்ப விசுவாசி என்னார் இல்லை. அதே போல் வரி கட்ட காசு கேட்கும்போது பேதுரு கையில் என்ன இல்லை? காசு இல்லை. மீதி 10 பேர் கட்டிட்டாங்களா, மீதி 11 பேர் கட்டிட்டாங்களான்னு தெரில. பேதுரு வரி கட்டியா? இல்லை ஆண்டவரே, நானும் கட்டலை, ஆண்டவரும் கட்டலை, அவரும் கட்டலை. போய் கட்டுன்னு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி இந்த பேதுருக்கு பட்டு போன மரத்துலேருந்து கற்றுக் கொடுக்குறார். ஆமாம், லைஃப்பில் ஜெயிச்சவங்க கையில் அது மட்டும் நம்ம பாடம் கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, தோல்வியிலையும் நம்ம கற்றுக்க பாடம் இருக்குது. ஜெயத்துலேருந்து கற்றுக்கிற பாடம் சில நேரம் மறந்துடுவோம், அதில் பெருசாக இம்பேக்ட் இருக்காது. தோல்விகளில் கற்றுக்கிட்ட பாடம் நமக்கு மிகவும் அவசியம். அதில் கற்றுக்கணும், கற்றுக்காமல் இருக்கக்கூடாது. ஏன் இந்த மரம் பட்டு போச்சு, ஏன் இந்த வீழ்ச்சி வந்தது, ஏன் இந்த தோல்வி வந்தது, ஏன் இந்த நபருக்கு இப்படி ஆச்சு என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். ஹேவ் ஃபெய்த் இன் காட் என்று விசுவாசத்தை பற்றி சொல்கிறார். நீ விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் இந்த மலை என்ன பண்ணுமா? பெயர்ந்து போகும். விசுவாச கட்டளை நாம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்த இயேசு ஜெபத்தை பற்றியும் மன்னிப்பை பற்றியும் 25ஆம் வசனத்திலிருந்து சொல்லித்தரப்போகிறார். பாருங்க, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். பார்த்தீங்களா? மன்னிச்சிருங்க. forgive, let go. ஆமென். மன்னிக்கலைன்னா அந்த நபரை நம்ம தூக்கி சுமந்துனுக்கிறோம், அவங்கள பற்றியே நினச்சிருக்கிறோம், நமக்கு தான் நிம்மதி இருக்காது. மன்னிச்சிட்டோம்னா அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க, நம்ம ஃப்ரீயாவது இருக்கலாம், நம்ம நிம்மதியாவது தூங்கலாம். எங்கெங்க மன்னிக்கிறது? ஏன்னா மனசு மன்னிக்க மாட்டுதே. அதுக்கு தான் ப்ரேயரில் போய் மன்னிங்க. ப்ரேயரில் போய் மன்னிக்கும் போது யார் பார்த்துனுக்கிறாரு? ஆண்டவர் பார்த்துன்னு. ஆண்டவர் நீங்கள் சொன்னீங்க, அதனால் நான் மன்னிக்கிறேன். மனசு ஃப்ரீ ஆகிடும். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மற்றொரு பாவங்களை மன்னிச்சிங்கன்னா அவன் மட்டும் தான் தப்பு பண்ணான்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளும் நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். அவன் பண்ண தப்பு அவன் பண்ணான்னு சொன்னோம்னா ஆண்டவர் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு நீ பண்ண தப்புலாம் நம்மளை பார்த்து சொன்னார்னா நம்ம சாரி கேட்போம். ஆண்டவரே சாரி. அப்போ அவர் சொல்லுவார், நீ அவன் தப்பை பண்ணி நான் உன் தப்பை பண்ணி. முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும்? மற்றவர்களை மன்னிச்சிடணும். யாருன்னா நமக்கு விரோதமாக தப்பு பண்ணாங்கன்னா மன்னிச்சிடணும். சரி, பொழைச்சிப்போ, நான் மன்னித்து விட்டேன் என்றால் நம் பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. இல்லையா? எத்தனை பேருக்கு பாவ மன்னிப்பு வேணும்? நம்ம எல்லாருக்குமே பாவ மன்னிப்பு வேண்டும். பாவ மன்னிப்பு யார் கொடுக்குறது தெரியுமா? இயேசு பாவ மன்னிப்பு கொடுக்கும்போது சாங்ஷன் ஆகாமல் தடுக்கும். ஏன்னா நம்ம வீட்டுக்கே சேராது. ஏன்னா நம்ம வீட்டோட போஸ்ட் பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம மன்னிக்காத லெட்டருங்க இருக்கும். நம்ம அந்த லெட்டருங்களை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டோம்னா நம்ம பாக்ஸ்க்குள்ளே விடும். இப்போ மன்னிப்பு நம்மக்கிட்ட வராத அளவுக்கு நம்ம மன்னிக்காத இருக்கக்கூடாது. நம்ம மன்னித்தோம்னா நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம். அவருடைய மன்னிப்பு நம்மை தேடி வரும். ஆமேன். இப்போ இந்த ஆலயத்தில் இறங்கி அடித்து விளாசினார்ல, சுத்தம் பண்ணிட்டார்ல, டீச் பண்ணிக்கினே இருக்கார். ஆலயம் என்ன இல்லை, கல்லர் குகை இல்லைன்னு சொல்லிட்டு போதனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த எல்லாம் வந்துட்டாங்க. அந்த புறா விற்றவன், அந்த பறவைகள் விற்றவன், காசுக்காரர்கள்லாம் வெளியே ஓடிட்டாங்களே, எல்லாம் போய் ரிலீஜியஸ் லீடர்ஸை கூட்டின்னு வந்துட்டாங்க. சார் உங்கள் கையில் தானே சார் நான் காசு கொடுத்துட்டு கடை போட்டேன், உங்கள் கையில் தான் சார் நான் லஞ்சம் கொடுத்தேன், என்னை யார் அடிக்கிறாரு? இயேசு அடிக்கிறான்னு போது அவங்க வராங்க. அவங்க எந்த அதிகாரத்தில் இப்படி செய்கிறீர்? 27ஆம் வசனத்தில் கேட்கிறார், அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். பார்த்தீங்களா? எந்த அதிகாரத்தை இதை செய்கிறீங்க? உங்களுக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்தது? யாருங்க? அது கூட கேட்கறது போல்டா நிக்க வச்சு கேட்க முடியல. அவங்களுக்கு தெரியுது. ஏன் என்ன பண்ணிட்டார் இயேசு? சொல்லுங்க பார்க்கலாம். எருசலேம் தேவாலயத்தில் வியாபாரிகளை அடிச்சு துரத்தினார். ஒரு ஜீசஸ் எத்தனை பேர் வித்துட்டு இருந்தான்னு தெரில.
சாதாரண ஆளாக பண்ணியிருப்பான், ரவுடிகளாக கூட இருந்திருப்பான், அரசியல் தலைவர்களாக இருந்திருப்பான், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவனாக இருப்பான். எல்லாரும் ஓடுகிற அளவுக்கு இயேசுனுடைய கமாண்ட் இருந்தது. இவங்க போய் பிரதான ஆசாரியரெல்லாம் கூட்டின்னு வந்துட்டாங்க. கேட்டாங்க, எந்த அதிகாரத்தில் இதை செய்கிறீர்னு கேட்டாங்க. ஆமென். யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? நான் தான் இந்த சபையோட, இந்த ஆலயத்தோட பிரதான ஆசாரியன் என்று கேட்கும்போது இயேசு அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்க போகிறார். ஆமென். இயேசு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். என்ன பாருங்க, எருசலேம் தேவாலயத்தினுடைய அதிகாரம் பிரதான ஆசாரனாக அண்ணாக்கும் காய்பாக்கும் இருக்கா, இயேசுக்கு இருக்கா? இயேசு யாரோட பேரன்? தாவீதோட பேரன். அந்த நின்னுங்கிறாங்களா, அந்த லேண்டு யாருது? தாவீதுது. கோல்டு யாருது? தாவீதுது. தெரியாமல் பேசிட்டானுங்க அவனுங்க. ஓனர் யாரு? ஓனரே தெரியாமல் பேசுகிறேன். பூமிக்குரிய ஓனர் மட்டும் இல்லை, இந்த பரலோக ஓனரும் அவர் தான். எந்த அதிகாரத்தில் கேட்குறீருன்னு கேட்குறான். அவர் அமைதியாக இருந்தார். அதை பற்றி அவர் பேசவே இல்லை, அவர் அதை பற்றி சொல்லவே இல்லை. அவனுங்களுக்கு புரிஞ்சு நிற்பானுங்க. அவனுங்களுக்கு தெரியும் வந்திருக்கிறவர் சாதாரணானவரில், தாவீதின் வேறானவர்னு யாருக்கு தெரிஞ்சு சொல்லியோ அந்த அண்ணாக்கு அந்த காய்பாக்கெலாம் தெரியும். ஆனால் அவன் பைபிள் படித்தவன், தெரிஞ்சு தான் எதிர்த்தான். கிறிஸ்துவை தெரிந்து தான் எதிர்க்கிறான், தெரியாமல் எதிர்க்க மாட்டான், தெரிந்து தான் எதிர்த்தான். இயேசு அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். கேள்வி என்னன்னா, யோவான் ஸ்நானகனை கவனிங்க, ஜீசஸ் இருக்கார்ல, ஜீசஸை வந்து அண்ணா, காய்பா, பிரதான ஆசாரியர், வேத பாரகர்லாம் லீடராக ஏற்றுக்கல. ஜீசஸை யார் தெரியுமா ஏற்றுக்கிட்டது? நாமளா போல ஏழைங்க, அனாதைங்க, பாவம் செஞ்சவங்களாம் ஏற்றுட்டாங்க. ஆனால் யோவான் ஸ்நானகன் அப்படி கிடையாது. எல்லாருமே லீடராக ஏற்றுக்கிட்டாங்க அவரை. ஞானஸ்தானம் எடுக்க போனது யார் தெரியுமா? இந்த வேத பாரகர், பரிசேயர், இவங்களாம் ஞானஸ்தானம் எடுக்க போயிட்டாங்க. அப்போ ஏறக்குறைய அவங்க எல்லாருமே யாரை ஏற்றுக்கிட்டாங்க? யோவானை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் யாரை ஏற்றுக்கல? இயேசு. யோவான் செத்து போன ஒருத்தர் கூட உயிராக எழுப்பல. ஆனால் செத்து போனவங்களாம் யார் எழுப்புறாரு? யோவான் ஒன்றும் 5 அப்பா 2 மீன் 5000 பேர் கொடுக்கல, அவரே வெட்டிக்கிளி தான் சாப்பிட்டு. ஆனால் இயேசு செய்தார். என்னடா இது, நம்ம அவர் கையில் ஞானஸ்தானம் எடுத்தோம், அவரை நம்பணும், ஆனால் பவர் யார் கையில் இருக்குது? இவர் கையில் இருக்குது. இப்படி இப்போ இவங்க ஜீசஸ் கையில் கேட்குறாங்க, உனக்கு என்ன அதிகாரம் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இயேசு அவங்க கையில் ஒரு கேள்வி கேட்க போகிறாரு. சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி தான், ஆனால் அவங்க வாய் அடைக்கிற கேள்வி. என்னன்னா, யோவான் ஸ்நானகனை பற்றி ஒரு கேள்வி கேட்குறார். ஆமென். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்தார்ல அப்படின்னு ஒரு கேள்வி. ஆமென். பார்க்கலாமா? 29 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் கொடுத்த 30 வசனம், யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ என்று உத்தரவு சொல்லுங்கள் என்றார். சொல்லுங்கள். ஆமென். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ, எனக்கு மனுஷனால் உண்டாயிற்றோ என்பதை சொல்லுங்கள். ஆமென். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஆபிரகாம் ஞானஸ்தானம் எடுத்தாரா? விருத்த சேதனம் பண்ணார். ஞானஸ்தானம் எடுத்தாரா? சொல்லுங்க தைரியமா. இல்லைன்னா இல்லை. ஈசாக்கு ஞானஸ்தானம் எடுத்தாரா? சரி. எலியா, கடைசி தீர்க்கதரிசி மல்கியா எடுக்கல. இப்போ ஞானஸ்தானம்ன்ற கான்செப்ட் எங்கே வந்துச்சு? ஞானஸ்தானன்றது முதல்ல யார் கொடுத்தது? யோவான் ஸ்நானகன் தான் கொடுக்குறாரு. மனம் திரும்புதலும் கொடுக்குறாரு. இப்போ கேள்வி, யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் கர்த்தரால் வந்ததா மனுஷரால் வந்ததா? என்ன பண்ண போறீங்க? கரெக்ட் தானேம்மா? ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணார், இந்த இவங்க சொன்ன மாதிரி. ஆனால் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோமே, எப்படி வந்துச்சு? உடனே இவங்க நினச்சிக்கிட்டாங்க, யோவான் செத்து போயிட்டார்ல, யோவானே திட்டிடலாம். அது அந்த யோவானு அந்த வெட்டுக்கிளி காட்டுத்தேன்னு கொடுத்தார்ல, தானாக கொடுத்தாருன்னு சொன்னால் சுற்றி இருக்கிற ஜனம் இவங்களை சாவடிச்சிருவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் லீடர் யார் ஆகிட்டார்? இப்போ யோவான் ஆகிட்டார். ரைட்டா? மனுஷரால் உண்டாயிட்டுனா ஜனங்க அடிப்பாங்க, தேவனால் உண்டாயிட்டுனா நீ ஏன்டா ஞானஸ்தானம் எடுக்கலன்னு ஆண்டவர் கேட்பார். கரெக்டா? அண்ணா என்கிட்ட கேள்வி கேட்குற, இந்த அதிகாரம் எதுன்னு நான் உன்னை பார்த்து கேட்குறேன். ஞானஸ்தானம் யோவான் கொடுத்தது கர்த்தரால் உண்டாயிட்டா? ஏன்னா அவங்க ஒரு டீமோடு வந்துக்கிறாங்க. மனுஷரால் உண்டாயிட்டுனா அவங்க டீமே உடஞ்சிரும், அவங்க ஜனங்களே அடிச்சிருவாங்க. தேவனால் உண்டாயிட்டுனா ஜீசஸ் கேட்பார், நீ முதல்ல ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வா, பதில் சொல்கிறேன்னுவார். என்ன பண்ணது? வாய் அடைத்து போனார்கள். ஆமென். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஞானஸ்தானம் என்பது யோவான் ஸ்நானகன் இருக்கார்ல, இந்த யோவான் ஸ்நானகன் வந்து எசேன்ஸ் என்று சொல்லுகிற ஒரு குறிப்பிட்ட மக்கள் வழியிலிருந்து வந்திருக்கிறார். அவங்க எப்படின்னா தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டாங்களாம்.
உலக வழிக்கே போக மாட்டாங்க. அவங்க காட்டுகளில் இருந்தாங்க. அவங்க வேலையை பைபிள் படிக்கிறது, தங்களை சுத்திகரித்து கொள்கிறது, கர்த்தர் வழி. அந்த வழியில் தான் யோவான் ஸ்நானகன் வருகிறார். பரிசுத்தம். ஏன்னா லேண்டு ஃபுல்லாக கெட்டுருச்சு, சிட்டி ஃபுல்லாக பாவம். தாவீது காலத்தில் இருந்த மாதிரிலாம் ஆலயம் இல்லை. தாவீது காலத்தில் எல்லாம் ஆண்டவரை தேடினாங்க, இப்போ எல்லாம் பாவத்தை தேடுறாங்க. அதனால் தன்னை பிரித்து கொண்டு போய் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டாலாம். இந்த பரிசுத்த பண்ணிக்கிற ப்ராசஸில் நான் ஆண்டவர் பிள்ளையாக மாறுறேன், என்னை சரி பண்ணிக்கிறேன், திரும்பி உலகத்து பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு தங்களை தாங்களே அர்ப்பணித்து கொண்டு அர்ப்பணிக்கிறவர்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஞானஸ்தானமாக. ஞானஸ்தானம் எடுத்தால் என் டீமில் சேரு. பாவத்துக்கு செத்து நான் நீதிக்கு பிழைக்கிறேன்னா என் டீமில் சேரு, இல்லைனா சேராத. அதனால் எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்து டீமில் சேர்ந்துட்டாங்க. ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னு வச்சுப்போம். எத்தனை பேருங்க? 1000 பேர் இருக்காங்க. அந்த டீம் எப்படி வந்துச்சுன்னா, யோவான் ஸ்நானகன்லேருந்து அப்படியே நீங்கள் மேலே போனீங்கன்னா எலியா வருவார். எலியாந்து அப்படியே மேலே போனீங்கன்னா சாமுவேல் வந்துடுவார். அது சாமுவேலால் ஆரம்பிக்கப்பட்ட பைபிள் காலேஜ். அது காட்டிலே நடந்துருந்துச்சு. காடுகள், இந்த காட்டில் அந்த காட்டில் அந்த காட்டில் இந்த காட்டில் நடந்துருந்துச்சு. அத்தனை வருஷம், 1000 வருஷமாக வந்துனுக்குது. எத்தனை பேர்? ஒரு 100 பேர், 1000 பேர் தான் இருந்தாங்க. யோவான் ஸ்நானகன்றவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம்லாம் பெற்று வந்தார் பாருங்க. ரொம்ப எலைட் ஆகிட்டார். அவர் பேசினாலே பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது. காட்டில் நின்று குரல் கொடுத்தாருங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னா இருப்பாருங்க. யாரோ ஒருத்தன் கேட்டு வந்து ஊரில் சொல்லிட்டாங்க, ஒருத்தர் இருக்கிறாரு எலியா மாதிரி இருக்காருன்னு போது ஜனம்லாம் லைனில் போய் நின்றுக்குது. ஏதோ பேசுறாருன்னு கேட்க அவர் டக்குன்னு சொன்னார், மனம் திரும்புதல் ஏற்ற கனிகள் கொடுங்கள், ஞானஸ்தானம் பெறுங்கள் இருப்பாருங்க. ஜனங்கள்லாம் ஞானஸ்தானம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜேன் ஜேன் ஜேன். காலையில் அவர் வந்தார்னா ஜனங்க போய் ஞானஸ்தானம், சாயந்தரம் போயிடுவார் வீட்டுக்கு. லாஸ்ட்டில் பிரதான ஆசாரியர், வேத பராகர், பரிசேர், சதிசேர் எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டான். ஜீசஸும் அந்த லைனில் போய் நின்றுக்கிட்டாரு. ஜீசஸும் ஞானஸ்தானம் பெற்றார். அப்போ ஜீசஸ்னா சொல்கிறாரு, ஞானஸ்தானம் அவசியம் என்பதை சொல். அந்த எசென்ஸ் என்று சொல்கிற இன மக்கள் சாமுவேல் காலத்தில் ஆரம்பிச்சுது. ஏன்னா சாமுவேலுக்கு தெரிஞ்சிச்சிங்க. சாமுவேல் கவனிங்க, சவுல ராஜா அபிஷேகம் பண்ணார்ல, ஆமீன், அது வெற்றியா தோல்வியா? தோல்வியில் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டில் அவன் கெட்டு போயிட்டான். அப்போதுலேருந்தே சாமுவேலுக்கு ஒரு தாட் இருந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இவனுங்களாம் ராஜா வாக்கி விட்டா பெருமையில் திரிகிறான். நான் ஒன்று பண்ணுவேன், ராஜாக்களின் புத்திரர் இல்லாமல் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் உண்டாக்குன்னு ஊழியக்காரங்களே உண்டாக்கிட்டார். யாரை உண்டாக்கிட்டாரு? ராஜா பெருமையில் போயிடுறான், கல்யாணம் பண்ணிக்கிறான், பாவம் பண்ணுறான். ஆனால் அந்த ஊழியக்காரர்களை உருவாக்கி அபிஷேகம் பண்ணார். அது காட்டுக்குள்ளேயே அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்கி 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 அதில் தான் எலியா வராரு, அதில் தான் எலிசா வராரு, அதில் தான் ஆமோஸ் வராரு, அதில் தான் யோனா வராரு, அதில் தான் மல்கியா வராரு, அதில் தான் யோவான் ஸ்நானகன் வராரு. அந்த வழியில் தான் இயேசுவும் வரார். அரண்மனைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. தாவீது பிள்ளைங்களாம் கெட்டு குட்டிச்சவராச்சு. உங்களுக்கு தெரியல, தாவீது வழியில் தான் சிதக்கியா என்கிற ராஜா, லாஸ்ட்டு ராஜா சாகுறான், கண்ணெல்லாம் குருடாக்கப்பட்டு இறக்குறான், அந்த ஃபேமிலியே காலி. ஆனால் இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர், இன்றைக்கி பைபிள் நம்ம கையில் இருக்கிறது தாவீது ராஜாவோட ஃபேமிலி இல்லை, அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர், அந்த கும்ரான் இன மக்கள். அவங்கள சாமுவேல் காலத்துலேருந்து ஆரம்பித்து பைபிள் காலேஜ் ஆரம்பித்து விட்டாங்களே. எங்கே நடந்துச்சு பைபிள் காலேஜ்? காட்டிலே நடந்துச்சு, எரிகோவில் நடந்துச்சு, யோர்தானில் நடந்துச்சு, யாருக்குமே தெரியாமல் நடந்துச்சு. பல பேர் அடிக்க சாகடிக்க பைபிள் படித்து 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 அடுத்த பைபிளை எழுதி வச்சு, அடுத்த பைபிள் எழுதி வச்சு, அடுத்த பைபிள் எழுதி வச்சு, அடுத்த பைபிள் எழுதி வச்சு, இன்றைக்கி நம்ம வரைக்கும் கூட்டி கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அந்த வழியில் தான் ஞானஸ்தானம் வந்தது. அந்த கேள்வியை தான் கேட்கிறார். அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. ஏன்னா இவங்க எங்கேருந்து வந்தவங்க? இவங்க அரசியல் பண்ணி தலைவரானவங்க. ஆனால் யோவான் அப்படி அல்ல, பரிசுத்தத்தின் வழியில் வந்தவன். இயேசு எதில் வந்தவர்ல? யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தில் இயேசும் ஒருவராய் நிற்கிறார். யோவானுக்கு வெளிப்பாடு இருந்தது. யோவான், நீ இந்த குரூப்லேருந்து ஞானஸ்தானத்தை உங்கள் ஞானஸ்த உலகத்துக்கு பரப்புற போகிற, அது நடுவில் ஒருத்தர் வருவார், அவர்தான் உலக ரட்சகர், அவருக்கும் ஞானஸ்தானம் கொடு. ஆமேன். அது வரைக்கும் பழைய ஏற்பாடில் ஞானஸ்தானம் என்கிற கான்செப்டே கிடையாது. புதிய உடன்படிக்கையில் மிக முக்கியமான ஒன்று ஞானஸ்தானமும். அல்லேலூயா, ஆமேன். நம்ம செய்தியினுடைய கடைசி பகுதிக்கு நாம் வருகிறோம். இயேசு ஞானஸ்தானத்தை பற்றி, அதிகாரத்தை பற்றி பேசி முடித்தார். பெருமை அல்ல, பெருமை அல்ல, இது பெருமை அல்ல, இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அதிகாரம். அவங்களால ஆன்சர் பண்ண முடியாதபடி அவர்கள் போய்விட்டார்கள். உங்களாலேயும் என்னாலேயும் ஆன்சர் பண்ண முடியும். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் யாரால் வந்தது? கர்த்தரால் வந்தது. யார் பெற்றுக்கொண்டது? இயேசு. யார் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள்? நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன். எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்வோம்.
கர்த்தர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்கள் செய்வார். கண்களை மூடி ஆண்டரை நோக்கி பார்க்கலாம். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசலாம். ஷாரா காதா ராபாதா லாரா காதா ராபாதா ராபா ரீதா லாரா காதா ராபாதா ராபாதா ராகாதா ராபோ ஷே தேரே கே தேரே பேரே தேலே பேரே தே நிகாதா நபோ ஷாரா காதா ராபாதா ராபாதி ராபா 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 ராபா. கர்த்தாவே மை துதிக்கிறோம், கர்த்தாவே மை துதிக்கிறோம், கர்த்தாவே மை துதிக்கிறோம், கர்த்தாவே மை துதிக்கிறோம், கர்த்தாவே மை புகழுகிறோம், கர்த்தாவே மை ஆராதிக்கிறோம், கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தாவே மை உயர்த்துகிறோம். கர்த்தாவே நீர் நல்லவர், கர்த்தாவே நீர் வல்லவர், கர்த்தாவே நீர் போதுமானவர், கர்த்தாவே நீர் பரிசுத்தர், கர்த்தாவே நீர் இரக்கமுள்ளவர், கர்த்தாவே நீர் போதுமானவர். மை துதிக்கிறோம், மை புகழுகிறோம், நம்மை ஆராதிக்கிறோம், நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், 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 தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ இதம் ஜீவனிலும் அதே நட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. பாடலாமா? இன்னும் தேவை கிருபை தாருமே. கரங்களை வைத்து அல்லேலூயா 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 பிதாவே, இது இந்த வேலையில் கூட தகப்பனே எங்கள் கூட நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது மடிகளை மறைத்து வெளிப்படும் இயேசுவின் ரத்தஞ்சியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். 8ஆம் வசனம். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். இந்த வசனத்தில் பார்க்கிறோம், அங்க ஜனங்கள் எல்லாரும் வந்து இயேசுவை வரவேற்கிறார்கள். அது மாத்திரல்ல, வெட்டி கிளைகளை தரையில விரித்து என்ன பண்ணாங்களா, இயேசு ராஜாதி ராஜாவை அவர்கள் வரவேற்கிற இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இயேசு ராஜாவை நாம் எப்படி வரவேற்கிறோம், நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவருக்காக நாம் ஒரு செயலை செய்வோம். அந்த ஜனங்கள் வந்து
ஆண்டவர்கிட்ட அவர்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நாம் வரவேற்போம். நம்ம வாழ்க்கையிலும் சரி, நம்மளோட குடும்பத்திலும் சரி, நம்மளோட ஊழியத்திலும் சரி, ராஜாதி ராஜாவை நாம் வரவேற்று அவரை நம்மள அநேக பேருக்கு நம்ம பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று இந்த நாளில் ஆண்டவர் நம்ம கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்ம ஆண்டவரை ஏத்துக்கிட்டோம், ஆனா நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? கொஞ்ச நேரம் நம்ம அதை யோசித்து பார்க்கலாம். ஏனோ தானோ என்று ஆண்டவரை நம் வாழ்க்கையில செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இயேசு ராஜாதி ராஜாவை பிரதிபலிக்கும்படியாக நாம் இந்த நாள்ல நின்று கொண்டு இருக்கிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா, என் வாழ்க்கையை உங்ககிட்ட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா, என் குடும்பத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஒரு விசை நம்ம முன்பாக கடந்து வந்து ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கலாம். இதுவரை நான் ஏனோ தானன் என்று வாழ்ந்துட்டப்பா, இனி நான் அப்படி இல்லப்பா. என்னை பார்க்கிற உம்மை பார்க்கணும் அப்பா. எப்படி நீங்க தாழ்மை கோலத்தை தரித்து கொண்டு நீங்க வந்தீரோ, அதே போல நாங்க ஒவ்வொருவரும் அப்பா தாழ்மை கோலத்தை தரித்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்க எங்களை நீங்க தகுதிப்படுத்துங்க என்று நம்ம ஒரு ஸ்டெப் முன்பாக வந்து ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்கலாமா? ஒரு ஸ்டெப் எடுத்து முன்பாக வைக்கலாம். இது எதை குறிக்குது என்றால், ஒரு தாழ்மை கோலத்தை நான் தரித்து கொள்கிறேன்ப்பா. இதுவரை என் பெருமையில நான் இருந்துட்டேன்ப்பா, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நான் இருந்துட்டேன்ப்பா. இன்றைக்கு நான் அப்படி இல்லப்பா, இன்னைக்கு நான் என்னை மாத்திக்கிறேன்னு சொல்லி நம்ம முடிவு எடுக்கும் போது தேவாதி தேவன் ராஜாதி ராஜா நம் இருதயத்தில் அவருக்கு நம்ம ஒரு சிங்காசனத்தை போட்டு நம்ம விட்டு கொடுக்கலாமா? அப்பா, இதோ இந்த வேலையில எங்களை விட்டு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் தேவாதி தேவனே, இதுவரை எங்களோட பெருமையில நாங்க வாழ்ந்து இருந்தோம் என்றால் இந்த வேலையில நாங்க விட்டு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த தருணத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த வேலையில எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. எங்க குடும்பத்தை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. எங்க சபையை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்க வாங்கப்பா. அப்பா, இதோ நீங்க வாங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உங்க தேவ பிரசன்னத்தினால நீங்க நிரப்பி நீங்க வழி நடத்த போற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலையும் நீங்க பேசுங்கப்பா. அவங்க காயத்தோட இந்த வேலையில அப்பா இருந்தார்கள் என்றா அப்பா, இதோ இந்த தாழ்மை குணத்தை இப்பொழுதே நீங்க தாங்கப்பா. இப்பொழுதே தாங்கப்பா. அப்பா, நீங்க எப்படி தாழ்த்தி வந்தீரோப்பா, அது போல ஒவ்வொருவரும் அப்பா தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது நீங்க பெரும் காரியங்களை நீங்க செய்ய போற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.